கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 127 சங்கீதம் 1 மற்றும் 2 வசனங்கள். சங்கீதம் 127 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிகவும் பரிச்சயமான வசனங்கள் தான் இந்த 2 வசனமும். அதிகமாக இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம். இந்த வசனத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது. அது என்ன பாடம் என்றால், உண்மையான பாதுகாப்பு, உண்மையான ஆசீர்வாதம், உண்மையான வழிநடத்துதல் என்பது கடவுளிடத்திலிருந்து தான் வர வேண்டுமே தவிர வேறு எந்த விதத்திலும் நாம் நன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை என்பதுதான் இந்த வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒரு மனிதனை வழிநடத்தும் பொழுது, கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பானதாக, நிறைவானதாக இருக்கும். கடவுள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படாத பட்சத்தில் இவர்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும், அது தங்களுடைய எந்த விதமான வழிகளையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அவர்கள் முயற்சித்தாலும் கூட வாழ்க்கையில் அது நிறைவு பெறுமா என்றால் நிச்சயமாக முடியவே முடியாது. அதை தான் மிக எளிய எடுத்துக்காட்டில் சங்கீதக்காரன் சொல்லி தருகின்றார். ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் போதுமான பொருளாதாரமும் ஆள் பலமும் இருப்பதினால் மாத்திரம் அல்ல, கடவுள்தான் நமக்கு அந்த வீட்டை என்ன செய்து தர வேண்டும், கட்டித்தர வேண்டும். அதே வண்ணமாக காவற்காரர்கள் இரவும் பகலாக கண்விழித்து பாதுகாப்பதினாலே ஒரு நகரம் பாதுகாப்பாக இருக்க முடியாது. கர்த்தர் தான் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வரியிலே நாம் சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லவே இல்லை. கடவுள்தான் எல்லாவற்றையும் நமக்கு அனுகூலமாக்கி தர வேண்டும். கடவுள்தான் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்ய வேண்டும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்றால், கடவுளுக்கு தான் முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, கடவுளிடத்தில் அர்ப்பணித்து, கடவுளை முன்பதாக வைத்து நாம் செயல்படும் பொழுது எந்த அசாதாரண காரியங்கள் கூட நமக்கு அனுகூலமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதன் கர்த்தரை தேடிவிட்டு தன் காரியத்தை செய்யும் பொழுது அவனுக்கு அந்த காரியம் எவ்வளோ ஜெயமுள்ளதாக இருக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் கடவுள் இல்லாமல் தன்னுடைய புயபலத்தை நம்பி செயல்படும் பொழுது அவன் எப்படிப்பட்டதான தோல்விக்குள்ளாக போகின்றார் என்பதையும் வேதத்தில் பல எடுத்துக்காட்டிலே நாம் பார்க்க முடியும். அதிலே தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லுவது, அடிக்கடி தியானிக்கிற வசனம், நாம் மீன் பிடிக்க போகிறோம் என்று பேதுரு சீஷரெல்லாம் அழைத்து கொண்டு அந்த முழுவதும் மீன் பிடிப்பது தான். ஏன் நான் பேதுருவை சொல்ல வேண்டும்? சாதாரண ஒரு மனிதன் அல்ல பேதுரு. மீன்பிடி தொழில் குலத்தொழிலாகவும் அவர் சிறு வயது முதலே அந்த கடலிலே அவர் கைதேர்ந்த ஒரு மனிதனாகவும் இருந்தார். ஆனால் கடவுள் இல்லாமல், கடவுளை மறந்து, எனக்கு தான் கைத்தொழில் இருக்கிறதே, மரித்த இயேசு அவர் பரலோகத்திற்கு போய்விட்டார், இனி நான் பிழைப்புக்கு அடுத்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர் எவ்வளவு முயற்சித்தாலும் அங்கே காரியம் நடக்கவே இல்லை. கடவுள் வந்தார். கடவுள் வந்து சொன்னார், படகுக்கு வலதுபுறத்தில் நீ வலையை போடு என்று சொன்னார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை அவர்கள் போட்டார்கள். படகு நிரம்பத்தக்கதாக
மீன்களை பிடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆம், கர்த்தர் கொடுக்காமல் ஒரு காரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளிலே, அது தொழில் ரீதியாகவோ பொருளாதார சம்பந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் சுய பலத்தை சார்ந்து கொள்ளாதீர்கள். பிற மனிதருடைய ஒத்தாசை மீது மாத்திரமே நீங்கள் அனுகூலம் என்று நினைத்து விடாதீர்கள். கடவுளை பிடித்து கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கு அதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பின கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து எல்லா விதத்திலும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி அனுகூலமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.